மாட்டு பொங்கலோட நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் முடியாதுங்க. அடுத்த நாள் ஃபினிஷிங் டச்சா கறி நாளோட பயங்கரமா முடிப்போம். கறி நாள் அன்னைக்கு கறி இல்லைன்னா எப்படிங்க? ஸோ எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ்ன்னு சொல்லி லிட்டில் மிஸ் எத்தனையோட கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி வீட்டில் கறி விருந்துக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே தான் சாப்பிட போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா பயங்கர ஷாக்குங்க. ஹோட்டலை விட மிஞ்சிட்டாங்க. என்னெல்லாம் மெனு இருந்துச்சுன்னா, மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, மட்டன் குழம்பு, மட்டன் எலும்பு குழம்பு, மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், ஒரு தயிர்னு தடபுடலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் பயங்கரமாக சாப்பிட்டோம். நீங்கள் மறக்காம நம்ம லிட்டில் மிஸ் இத்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டீ டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக வந்து பானிபூரி, காலிஃப்ளவர் பக்கோடான்னு அது ஒரு சைடு பயங்கரமாக இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் செகண்ட் ரவுண்டாக. எங்கள் ஊரில் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் அன்னைக்கு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காசு போட்டு விளையாட்டு போட்டி நடத்துவாங்க. அதை ஒரு டீம் எடுத்து நல்லாவே பண்ணுவாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி எங்கள் ஊரில் வந்து சேகுவாரா நட்பணி மன்றம்னு சொல்லி ஒரு டீம் எடுத்து ரொம்ப நல்லா நடத்துவாங்க. ஸோ நம்ம பாரம்பரியமான சிலம்பாட்டத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நிறையா போட்டி இருக்குங்க, 60+ போட்டி இருக்குது. பட் வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிற பிஸியில் போகலை. ஈவினிங் டைமில் போய் பார்த்தோம். பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கும். எங்களோட ஃபுல் ஃபோக்கஸே இந்த விளையாட்டு போட்டினே சொல்லலாம். பொங்கல் டைமில் செம்ம ஜாலியாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அதாவது சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்கன்னு சொல்லி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஆளுக்கு ஒரு கேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் பொங்கல் பயங்கர ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. உங்கள் ஊர்லாம் எப்படி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கேம்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் இந்த உரியடி தாங்க. அதாவது சில ஊரில் உரியடின்னுவோம், எங்கள் ஊரில் முட்டி உடைக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸிலாம் நினச்சிடாதீங்க. கண்ணை கட்டி கையில் குச்சி கொடுத்துருவாங்க. 4 சைடு ஸ்பீக்கரில் வந்து சினிமா பாட்டு தெறிக்கும்னு சொல்லலாம். காது அடைக்கும், அவ்வளோ சவுண்ட் இருக்கும். யாரும் சொல்லி தந்து கூட அடிக்க முடியாது. நம்ம லிட்டில் மிஸ் எத்தனையோ அவங்க டேடாக்கு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் ரொம்ப க்ளோஸாக போய் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம லிட்டில் மிஸ் எத்தனையோ டேடா வந்து 2 இன்ச்சுங்க அடிச்சிருந்தா பயங்கர கெத்தாக இருந்திருக்கும் அடுத்த ஒரு வருஷம். சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டோம். அப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஊரில் இருக்க எல்லாரும் அவங்க ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ்ன்னு கொஞ்சம் சில போட்டியிலலாம் வந்து தட்டி தூக்கிட்டோம். டிமார்ட் பர்ச்சேஸ் மாதிரி எல்லாமே நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஊரே திரண்டு நின்று கரண்ட் ஆஃப் பண்ணி நடுவில் பட்டாசு அடித்து பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் ஊர் சவுண்டு கேட்குறீங்களா? ஸோ ஜாலியாக பட்டாசுலாம் வெடித்து முடிச்சுட்டு சரி எல்லார் மேலேயும் கண்ணு பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரித்தன்யாவோட பெரிய அம்மா எல்லாருக்கும் சுற்றி போட்டிருந்தாங்க. நம்ம லிட்டில் மிஸ் ரித்தன்யாட்ட எப்படி போச்சு ரித்தன்யா பொங்கல் அப்படின்னு பயங்கர ஹாப்பியாக சிரிச்சுட்டு அம்மா சூப்பர் அப்படின்னு ஸ்மைல் பண்ணாங்க அழகாக. நீங்கள் மறக்காம நம்ம லிட்டில் மிஸ் ரித்தன்யா சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மறக்காம இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.